வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முறையாக தணிக்கை செய்யப்படாத வாகனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக பல இடங்களில் 100க்கும் மேற்பட்ட மரங்கள், விளம்பர பலகைகள் முறிந்து விழுந்துள்ளன. பாதுகாப்பு கருதி ஏனாம் முழுவதும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் செயல்படும் போலி மதுபான தொழிற்சாலைகள் தொடர்பாக IAS அதிகாரி தலைமையில் நீதி விசாரணை நடத்த புதுவை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் சுமார் 1400 ஆண்டு பழமையான பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோவிலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சுவாமி தரிசனம் செய்தார். முறையாக தணிக்கை செய்யப்படாத வாகனங்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி இன்று தொடங்கியது. மாவட்டத்தில் 175 தனியார் பள்ளி கல்லூரிகள் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றது. இன்று 80 வாகனங்களை ஆய்வு செய்து அதில் விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. மீதமுள்ள வாகனங்கள் நாளை ஆய்வு செய்யப்பட உள்ளது. மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாகனங்களில் ஏறி பயணித்து ஆய்வு செய்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கரை ஒட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களின் வாகனங்கள் இன்று வட்டார போக்குவரத்து அலுவலகர் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த வாகன தணிக்கையில் காரைக்காலில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் பங்கேற்று உள்ளதாகவும் முறையாக தணிக்கை செய்யப்படாத வாகனங்களின் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக பல இடங்களில் 100க்கும் மேற்பட்ட மரங்கள், விளம்பர பலகைகள் முறிந்து விழுந்ததுடன் பாதுகாப்பு கருதி ஏனாம் முழுவதும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. கடும் வெப்பத்தின் காரணமாக மக்கள் 4 நாட்களாக அவதிப்பட்டு வந்த நிலையில் இன்று திடீரென அதிகாலை 4 மணி முதல் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதனால் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் பாதுகாப்பு கருதி அதிகாலையிலேயே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தலில் ஏனாம் தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள டாக்டர் SRK கல்லூரி வளாகத்தை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது. பாதுகாப்பு கருதி அவ்வழி சாலை மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் செயல்படும் போலி மதுபான தொழிற்சாலைகள் தொடர்பாக IAS அதிகாரி தலைமையில் நீதி விசாரணை நடத்த புதுவை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் மாநிலமாகவும் போலி மதுபானம் தயாரிக்கும் பிராந்தியமாகவும் புதுச்சேரி மாறி வருகின்றது என்றும், தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து பல தமிழக முக்கிய பிரமுகர்கள் புதுச்சேரியில் உள்ள அரசியல் பிரமுகர்களுடன் கைகோர்த்து கொண்டு போலி மதுபான தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் என தெரிவித்தார். புதுச்சேரியில் இருந்து போலி மதுபானம் தயாரிக்கப்பட்டு தினசரி தமிழக பகுதிகளுக்கு கடத்தப்படுகிறது என குற்றம் சாட்டினார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் இருந்து உளுந்தூர்பேட்டைக்கு போலி மதுபானம் கடத்திய வழக்கில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கில் புதுச்சேரி திமுக அமைப்பாளர் தொகுதியில் போலி மதுபான ஆலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது என்றார். உடனடியாக இந்த சம்பவம் குறித்து IAS அதிகாரி தலைமையில் நீதி விசாரணைக்கு புதுச்சேரி அரசு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி மாநிலம் என்பது போலி மதுபானம் உற்பத்தி செய்து கடத்தப்படும் பிராந்தியமாக இங்க தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இதனால அரசாங்கத்துக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை. ஏன்னா இவங்க இங்கிருந்து கடத்தப்படுகின்ற அந்த மதுபானங்கள் மதுபான கடைகளில் வரி செலுத்தி விற்பனை செய்யப்படுகின்ற மதுபானங்கள் இல்லை.
புதுச்சேரியில் சுமார் 1400 ஆண்டு பழமையான பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோவிலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி பாகூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாதர் திருக்கோவில் உள்ளது. இக்கோவில் இன்று காலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சிறப்பு வழிபாடு நடத்தி சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் திருக்கோவிலில் வரலாறு குறித்து ஆலய அர்ச்சகர்கள் சங்கர், பாபு ஆகியோர் விளக்கி கூறினர். மேலும் இக்கோவிலில் மூலநாதர், கணபதி, முருகன், நவகிரகங்கள், துர்க்கை, பைரவர், பொங்கு சனி பகவான், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட தெய்வங்களை பற்றியும் எடுத்துக் கூறினார்கள். பின்னர் பால விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. பின்னர் அங்கே 108 தேங்காய்கள் உடைத்து பக்தியுடன் அண்ணாமலை சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவில் வளாகத்தை சுற்றியுள்ள பரிவார மூர்த்திகளை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை முல்லை நகர் மலர் வீதியில் அனுமதியின்றி இயங்கி வந்த தங்கும் விடுதியை காவல்துறையினர் காலி செய்து சுற்றுலா பயணிகளை வெளியேற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அரசு அனுமதி பெறாமல் அபார்ட்மெண்ட் மற்றும் வீடுகளை தங்கும் விடுதிகளாக சிலர் வாடகைக்கு விட்டு வருகின்றனர். இந்த நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முல்லை நகர் மலர் வீதி பகுதியில் உள்ள அபார்ட்மெண்ட் ஒன்றில் சில வீடுகளை அரசு அனுமதியின்றி சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளி மாநிலத்தவருக்கு வாடகை விட்டதாக கூறப்படுகிறது. அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அப்பகுதி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் விரைந்து வந்து விடுதியில் தங்கியிருந்த அனைத்து சுற்றுலா பயணிகளையும் உடனே காலி செய்தனர். மேலும் அனுமதி இல்லாமல் தங்கும் விடுதி நடத்தியவருக்கு எச்சரிக்கை விடுத்தனர். போலீசாரின் திடீர் ரெய்டால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்டாக்கில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சான்றிதழ் சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பம் சென்டாக் இணையதளம் மூலம் கடந்த மே 8ஆம் தேதி முதல் பெறப்பட்டது. விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மே 22ஆம் தேதி வரை வழங்கப்பட்டது. பின்னர் மே 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. தற்போது வருவாய்த்துறையில் சான்றிதழ்கள் பெறுவதில் கால தாமதம் ஏற்படுவதை அடுத்து ஜூன் 10ஆம் தேதி வரை சான்றிதழ்கள் அளிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மே 31க்கு முன்னதாக சென்டாக் இணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை திருத்த அனுமதியில்லை. சென்டாக்கில் தகுதியான விளையாட்டு வீரர்கள் இடஒதுக்கீடு பெற தகுதியான விளையாட்டுத் துறைகளின் பட்டியல் மத்திய அரசு உத்தரவுப்படி வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 65 விளையாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. புதிதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டுத் துறையின் கீழ் தகுதி பெற்றவர்கள் தங்கள் கோரிக்கையை சென்டாக் போர்டலில் தங்கள் கோரிக்கையை சென்டாக் போர்டலில் உள்ள தங்கள் தகவல் பலகையில் உள்ள குறைதீர்ப்பு விருப்பத்தின் மூலம் சமர்ப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பள்ளிகளில் நடைபெற்ற சிறப்பு முகாம்களின் மூலம் 19,193 சான்றிதழ்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் சென்டாக் மூலம் பள்ளி கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணவ மாணவிகளுக்கு வருவாய், சாதி உள்ளிட்ட சான்றிதழ்கள் தேவைப்பட்டன. அவை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த மே 13ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையில் பல்வேறு பகுதி பள்ளிகளில் 37 முகாம்கள் நடத்தப்பட்டன. சிறப்பு முகாம்களில் 19,378 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்தன. அந்த விண்ணப்பங்களில் 19,193 விண்ணப்பங்களுக்குரிய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்களால் முறையான ஆவண சான்றுகள் கொடுக்கப்படாத நிலையில் கள ஆய்வு செய்து சான்றிதழ்கள் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படியே முறையான ஆய்வுக்கு பிறகு சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது குட்டி நாய் இறந்தது கூட தெரியாமல் அதனை கட்டி தழுவும் தாய் நாயின் வீடியோ வெளியாகி அனைவரது நெஞ்சை உருக்கியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் அடித்து வருகிறது. இதனால் மக்கள் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். ஆனால் வன உயிரினங்கள், பறவைகள், செல்ல பிராணிகள் மற்றும் தெருநாய்கள் நீர் மற்றும் உணவு இல்லாமல் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றன. சமூக ஆர்வலர்களும் பல்வேறு இடங்களில் தண்ணீர் வைத்து ஐந்தறிவு ஜீவன்களை பாதுகாத்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் கடும் வெயில் காரணமாகவும் போதிய உணவு கிடைக்காததால் புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி அருகே ஒரு குட்டி நாய் இறந்து கிடந்தது. இதனை அறியாத அதன் தாய் நாய் குட்டி நாயை எழுப்புவதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்தும் அது அசையவில்லை. குட்டி நாயை எழுப்ப தாய் நாயின் பாச போராட்டத்தில் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரது நெஞ்சங்களையும் உருக்கியுள்ளது.
புதுச்சேரியில் அரசு துறைகளில் முன்மாதிரியாக கடைநிலை ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்திய ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனின் செயல்பாடு பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் 2ஆம் கட்ட ஊழியர்களுக்கு மட்டுமே துறை சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த நிலையில் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணியாற்றிய கடைநிலை ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி இருக்கிறார் அதன் இயக்குநர் இளங்கோவன். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சமையல் கலைஞராக பணிபுரிந்த சுகுணாவிற்கு வில்லியனூர் கண்ணகி பெண்கள் விடுதியிலும் மற்றும் 35 ஆண்டுகளாக பணிபுரிந்த ஊழியர் குப்பனுக்கும் பாகூர் பெண்கள் விடுதியிலும் பணி நிறைவு பாராட்டு விழா மேற்கூறிய 2 இடங்களில் நடைபெற்றது. விழாவில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து அவர்களது தன்னலமற்ற சேவையை பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன் ஒவ்வொரு அரசு துறைகளிலும் கடைநிலை ஊழியர்களுக்கு பங்கு மிக முக்கியமானது என்றும் அதனை சரியாகவும் நேர்மையாகவும் செய்தால் துறை வளர்ச்சி அடையும் என்றும் அரசு துறைகளை நாடும் பொதுமக்கள் முதலில் கடைநிலை ஊழியர்களை தான் சந்திக்கிறார்கள் என்றும் எனவே கடைநிலை ஊழியர்களும் பாராட்டுக்குரியவர்களே என்றார். அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் கடைநிலை ஊழியர்களுக்கும் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்த துறை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சைபர் கிரைம் காவல் நிலையம் மற்றும் பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யும் தனியார் நிறுவனம் சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற துப்புரவு பணியினை சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இணையவழி காவல் நிலையம் மற்றும் பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யும் நிறுவனமான கார்னியர் சார்பில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் துப்புரவு பணி இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் ஜெனிஃபர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துப்புரவு பணி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி, 25க்கும் மேற்பட்ட சைபர் கிரைம் காவல் நிலைய போலீசார் மற்றும் தனியார் நிறுவன அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். மேலும் கடற்கரைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைக்க வேண்டும் உட்பட விழிப்புணர்வு பொதுமக்கள் ஏற்படுத்தப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாளையொட்டி அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்ததுடன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார்கள். புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான R.E. சேகர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னிலையில் அண்ணா சாலையில் ஏழை எளிய மக்களுக்கு மளிகை தொகுப்புகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவையின் செயலாளர் தயாளன், காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ், பிரச்சார குழு சேர்மன் திருநாவுக்கரசு, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சேர்மன் அமுதரசன், முதலியார்பேட்டை ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் தலைவர் புஷ்பராஜ், மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் கோதண்டபாணி, முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு, மத்திய மாவட்ட ஊடகப் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ் மற்றும் செல்வம், உதயகுமார் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மடுகரை திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடுகரை திரௌபதியம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மாரியம்மன் பிடாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, பக்காசூரனுக்கு சோறு போடுதல், அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம், கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் மற்றும் கூத்தாண்டவர் தேரோட்டம் ஆகியன நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக கரக புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இவ்விழாவில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முறையாக தணிக்கை செய்யப்படாத வாகனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக பல இடங்களில் 100க்கும் மேற்பட்ட மரங்கள், விளம்பர பலகைகள் முறிந்து விழுந்துள்ளன. பாதுகாப்பு கருதி ஏனாம் முழுவதும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் செயல்படும் போலி மதுபான தொழிற்சாலைகள் தொடர்பாக IAS அதிகாரி தலைமையில் நீதி விசாரணை நடத்த புதுவை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் சுமார் 1400 ஆண்டு பழமையான பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோவிலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சுவாமி தரிசனம் செய்தார். துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.